ரொம்ப தேங்க்ஸ் எட்னா. எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க தெரியுமா? நீங்க என்ன புகழ்ந்து பேசுறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா மறுபடியும் இந்த வேலையை என்ன செய்ய சொல்லாதுங்க. என் ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி. சும்மா ஜோக் அடிச்சார் ராபர்ட். நான் இந்த வேலையை ரசிச்சு பண்ண. அவர் ரொம்ப ஷார்ப்பா என்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான். கெத்து காமிக்கிறான். உங்க பையன் பல உருவங்கள் மாறுறவன். மத்த குழந்தைங்க மாதிரி இவங்கிட்டயும் அபாரமான திறமை இருக்கு. சூப்பர்ஸுக்கு இந்த மாதிரி திறமைகள் இருக்கிறது ஒன்னும் ஆச்சரியமான விஷயம் இல்ல. ஆனா இவங்கிட்ட அதிகமா இருக்கு. ஆமாட்டி செல்லம், உங்ககிட்ட அதிகமான திறமை இருக்கு. உங்களுக்கு சரியான தூக்கமும் இல்ல, ரெஸ்டும் இல்ல ராபர்ட். குழந்தைங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான். உங்க பையனும் அப்படித்தான். இவங்கிட்ட அளவுக்கு அதிகமான அபாரமான திறமை இருக்கு ராபர்ட். நான் கிரியேட்டிவா ஒர்க் பண்ணும்போது இவன் தொல்லை கொடுக்காம தூங்குனா. இந்த என்ன ஆண்டி நேத்து ராத்திரி முழுக்க தூங்காம உனக்காக புது புது கெட்டப்ப உருவாக்கி வச்சிருக்காங்க. என்ன பண்றீங்க நீங்க? அவனை இந்த ராபர்ட் நமக்கு அவன் டெமோ காட்டுவான். அவனுக்கு எதுவும் ஆகாது. கட்டுப்படுத்த முடியாத பல விதமான சக்திகள் இருக்க ஒரு குழந்தைய பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிதானே? நீங்க சொன்னது கரெக்ட் தான். எப்பவுமே மியூசிக் கேட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவனும் மியூசிக்க விரும்புறான். குறிப்பா எந்த மியூசிக். அவன் துணி உறுதியா இருக்க, கத்தாழியும் தேங்காய் நாருக்கு நான் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். சுகமா இருக்க காட்டனையும் வச்சிருக்கேன். அவனுடைய உடம்ப கண்காணிக்கிறதுக்காக சின்ன சின்ன சென்சார்களை வச்சு இந்த துணியை நானே தச்சு போட்டு விட்டுருக்கேன். என்னது அவன் என்ன பண்ணிக்கிட்டு இதுக்கு இருக்கான்? காரணம் மியூசிக் ராபர்ட். அவன் என்ன பண்ணுவான்? முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல இருக்கிற சூட்டும் டிராக்கரும் அவனுடைய மாற்றத்தை கவனிச்சு உனக்கு சிக்னல் கொடுக்கும். பிஸ்கட்ஸ் கொண்டு வர மறந்துட்டேன். அவனுக்கு நீ குக்கீஸ் கொடுக்க வேண்டாம். நேத்து நைட்டு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். குக்கீஸ் மாதிரி ஒரு பொருளை கொடுத்தோம்னா அவன் மந்தமாகி அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவேசமான குழந்தை வெளியே வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் நெருப்பு ராபர்ட். நெருப்பை தாங்குற மாதிரி தான் அந்த சூட்டை நான் தயார் பண்ணியிருக்கேன். ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம் ஆன் ஆகி அவன் மேல தானா தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி நீ அந்த நெருப்பை அணைச்சிருக்க. நெருப்பை அணைக்கிறதுக்காக சாக்லேட் சிறப்பு அதுக்குள்ள நான் வச்சிருக்கேன். சீக்கிரமே அணைச்சிடும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியா. என்ன அசத்துறீங்க? இது அவனுக்கு தேவைதான். நீங்க எதிர்பார்த்ததை விட எக்கச்சக்கமான வேலைகளை செஞ்சு முடிச்சிருக்காரு ராபர்ட். அதுவும் ஒரே ராத்திரி இல்ல. சூட்லயும் டிராக்கர்லயும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அப்புறமா சொல்றேன். நீங்க செஞ்ச